என்னை கொண்டு நீ செய்ய தீர்மானித்ததை நான் தான் என்ன பண்ணணும், செய்யணும், நான் தான் நிறைவேற்றணும். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட எலியா கர்த்தருக்கு முன்பாய் நிற்பதை தன் அடையாளமாய் கொண்டவன் யெசபேல் பேசின இந்த ஒரு வார்த்தைக்கு பயந்துட்டாரு. ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபம் பண்றாரு? போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்து போடும், போதும் என் ஜீவனை எடுத்து போடும்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஓகே, முடிச்சிடலாம். நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மேல் வைத்த அழைப்பும் நம்மேல் வைத்த தரிசனமும் திட்டமும் நிறைவேறும் வரையிலும் நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை யெசபேல் வந்தாலும் சரி, எத்தனை போராட்டம் வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எத்தனை பேர் நமக்கு நாள் குறித்தாலும் சரி, கர்த்தருக்கு தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் வருவதும் இல்லை, வரப்போவதும் இல்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எனக்கென்று அவர் முன் குறித்ததை நேர்த்தியாய் அதன் காரியங்களை அதன் காலத்தில் சரியாய் செய்ய அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா.